Hi friends, welcome to AHAANA'S kitchen. இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பாலை வச்சு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 1 செகண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காயை உடைச்சி தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் சேமியா, 1/2 கப் ரவை, 1 கப் சீனி, 1 கப் ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே அளவு கப்பு தான். இது வந்து தேங்காவோட 2வது பால். மொதல் பால் வந்து கெட்டிப்பால் காமிச்சேன்னு, இது 2வது பால். 10 பாதாம், 10 முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், அதுவும் 10 பழம் எடுத்துருக்கேன். 5 ஏலக்காய், தேவையான அளவு நெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது பால், தண்ணி பால் இருக்குல்ல, அதை வந்து அடுப்பில் ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பில் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி அதை வந்து இதில் சேர்க்குறோம். ஜவ்வரிசியை சேர்த்தோடனே ஜவ்வரிசி வந்து போட்டோடனே ஒரு கொதி லேசாக கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்க்குறோம். அடுத்து எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ரவை அதையும் இதில் சேர்க்குறோம். நான் எதையுமே வறுக்கலை, சும்மா அப்படியே டேரெக்டாக அப்படியே கடையில் வாங்கினதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. எல்லாமே இறுகிடாமல் பார்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து தேவையான அளவு சீனி சேர்க்குறோம். சீனியை வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேருங்க, முதலே சேர்க்காதீங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரவை வந்து இறுகிரும், அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ நல்லா எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ எல்லாம் வேகட்டும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை அதில் வந்து 5 வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்து பாதாம், முந்திரி அதையும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கட்டும். இப்போ ஒரு கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை இறக்கி வைப்போம். இப்போ நம்ம பாயாசத்தில் வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி, சேமியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதில் தலைப்பாலை வந்து இதில் ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக தான் ஊற்றணும், முதல்ல ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சிரும். இப்போ நான் இறக்கி வச்சுட்டு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நீங்கள் ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றுங்க. உங்கள் பாயாசம் வந்து கெட்டியாக இருந்தால் அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றுங்க. இப்போ நான் என்னோடய இதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலக்கிக்கிறணும். அது பாயாசத்தோட ஹீட்லேயே இந்த தேங்காய் பால் கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் நெய்யில் வந்து ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பாயாசம் ரெடி. இப்போ நான் ஒரு தடவை நல்லா கலக்கிறேன். இந்த நெய் வந்து எல்லா பக்கமும் சேரணுன்றக்காண்டி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலக்கிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் பால் பாயாசம் ரெடி. இப்போ நான் இதை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் மேலே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பாலில் பாயாசம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பூரி, அப்பளம் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.